வாங்க அரிசி உருண்டை செய்யலாம். நல்லா அரிசி எடுத்து வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம இதிலே போட்டு அரைச்சிடலாம். மழைன்னு அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ஒரு பேட்சை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். காயுது. இப்போ நம்ம வெல்லம் இடித்து வச்சுருக்க வெள்ளத்தை வானலில் சேர்த்துக்கலாம். பாவு காசிக்கலாம். பாவு நல்லா காய்ச்சிக்கலாம். நம்ம ஏலக்காய் அதிலே போட்டாச்சு. இதில் பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச அரிசி மாவை எடுத்து இதில் கொட்டிடலாம். மிக்ஸ் பண்ணலாம். கட்டி விடாமல் கிண்டணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் நம்ம திருவி வச்சுருக்கோம். தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம தேங்காவை போட்டு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான். உருண்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம நல்லா தேங்காய் பூவில் போட்டு நல்லா திருப்பி புரட்டி எடுத்துட வேண்டியதுதான். இதுதான் அரிசி உருண்டை. வாங்க சாப்பிடலாம். அரிசி உருண்டை ஏற்கனவே இங்கே 2 செஞ்சாச்சு. அரிசி உருண்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் சாப்பிட்டது. இப்போ தான் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.